Hi guys, welcome back to the channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 10 லிஸ்ட் போட போகிறோம். சம்பவமே பண்ணாத பச்சை மண்ணா இருக்கக்கூடிய 10 மாமிச மலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். The top 10 monster fishes for your fish tank. ஆமாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 feetலேருந்து எண்டிங் வித் 4 feet வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போடலாம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த லிஸ்ட்டில் இருக்க 10 மாமிச மலையும் என்னோட பர்சனல் லிஸ்ட்டு, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற என்னுடைய லிஸ்ட்டு. இதில் ஏன் இந்த மீன் இல்லை அந்த மீன் இல்லை, நமக்குள்ளே சண்டை வேணாம், எதாக இருந்தாலும் நம்ம சுமூகமாக பேசி முடிச்சுக்குவோம். நான் சம்பவம்னு சொல்கிறது மீன் இன்னொரு மீனுக்கு பண்ணியிருக்காங்கிறது இல்லை, மீன் எதுவும் மனுஷனுக்கு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் நான் சொல்கிற சம்பவம். அதை வச்சு தான் நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். 10th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர்ஸ். என்னது, ஆஸ்கர் ஐட்டங்காரன் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், த ட்ரூத் இஸ் ஆஸ்கர் ஐட்டங்காரன் கிடையாது, அதுதான் உண்மை. நமக்கு கடையில் கொடுக்குற ஆஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் இருக்குன்னா ஒரு 2 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதே ஆஸ்கர் சடன்னு வேகமாக பயங்கரமாக சாப்பிட்டு அதோட மேக்ஸிமம் சைஸான 1 அடி வரைக்கும் வளர்ந்துடும். அதுக்கு மேலே வளர்ந்ததெல்லாம் இருக்குது. பட் கேப்டிவிட்டியில் மொரார்லெஸ் இது எவ்வளோ வளரும்னு பார்த்தீங்கன்னா 1 அடியிலேருந்து 1.25 அடி வரைக்கும் வளரும். பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் மனசளவில் ஆஸ்கர் ஒரு பச்சை குழந்தைன்னு தான் சொல்லணும். திட்டத்தட்ட ஒரு நன்றியுள்ள ஒரு ஜீவன். அதுங்களுக்குள்ளே சண்டை ஒரு ஏரியா தகராறு வரும், ஆனால் நம்மக்கிட்ட சீண்டாதுப்பா, அது வரைக்கும் சந்தோஷம். ஆஸ்கரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் ஆஸ்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆஸ்கர் பிடிக்குங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இதான் சம்பவம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி இது கூட நீங்கள் வேறு ஏதாவது மீனுக்குன்னு விட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. ஏன்னா தான் வாய்க்குள்ளே நுழையக்கூடிய எல்லா விதமான மீனையும் இது நறுக்குன்னு முறுக்கு மாதிரி சாப்பிட்ரும். ஆஸ்கர்ஸ் யாரெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி யார் வேணாலும் வளர்க்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்வான்ஸ்டு லெவல் அக்வரிஸ்டாக இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆஸ்கர் எல்லார்ட்டையும் குழந்த மாதிரி தான் பழக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. அப்புறம் மாட்டு தீனி சாப்பிடும், பயங்கரமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்பிடி ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அதை வளர்த்துடலாம். அதே மாதிரி ஆஸ்கர் வளர்க்கணும் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆஸ்கர்ஸ் வச்சுக்கோங்க. 2 ஆஸ்கர் 3 ஆஸ்கர் வைக்காதீங்க. ஒன்றே ஒன்று ஆஸ்கர் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 ஆஸ்கர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேங்க் பார்க்க நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லைனா அந்த என்டர்டைன்மெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இதோட டேங்க் மேட்ச்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சிக்லிட்ஸ் கூடயே இதை நீங்கள் தாராளமாக விடலாம். அட் த சேம் டைம் எல்லா விதமான அக்ரெசிவ் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் கூடயும் நீங்கள் தாராளமாக விடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷு என்னென்னா கோல்டு ஃபிஷ் அண்டு கொய்கார்ப். டேய், உனக்கு லிஸ்ட்டு போட வேறு ஆளே கிடைக்கலையாடா, இதுங்களை ஏன்டா கொண்டு வந்து இங்கே போட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி இதுங்களுமே மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் தான். ஏன்னா ஒரு ஆவரேஜ் கோல்டு ஃபிஷ் என்ன அளவுக்கு வளரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1.5 அடி வரைக்கும் வளரும். ஓரளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது, நான் கரெக்டாக ஃபுட்டு போட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னா சாலிடாக 1 feet வளர்ந்துடும். அதே மாதிரி கொய்காப்ஸ் சொல்லவே வேண்டாம், ரொம்ப மேசிவாக வளரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு தான், ப்ரிடேட்டர் ஃபிஷ் கிடையாது. அதுக்காக நான் ஒரு 1 feet கோல்டு ஃபிஷ்ஷை கொண்டு போயிட்டு நான் என்னோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் போடாமல் ப்ரிடேட்டர் ஃபிஷ் டேங்க்கில் போடுறேன்னு போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அது இருக்காதுப்பா. ஏன்னா நீங்கள் ஆசையாக சாப்பாடு போட்டு வளர்த்த உங்கள் 1 feet கோல்டு ஃபிஷ்ஷை உங்கள் ப்ரிடேட்டர் டேங்க்குள்ளே இருக்க மற்ற மீன் எல்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு போயிடும். அந்த சேம் டைம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ் ஒரு நேச்சுரல் ப்ரீட் கிடையாது, அது ஒரு மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் ஃபிஷ். அதே மாதிரி இதில் நிறைய டைப்ஸ் கோல்டு ஃபிஷ் இருக்குது. அதுலேயும் ஃபேமஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பபுள் ஐ, ரெட் கேப், ஒராண்டா கோல்டு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் அவ்வளோ பெருசாக வளருமான்னு கேட்டிங்கன்னா வளராது. நார்மல் கோல்டு ஃபிஷ் மட்டும்தான் ரொம்ப மேசிவாக வளரும். கோல்டுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தான் வாய்க்குள்ளே கிடைக்கிறத எல்லாத்தையும் டக்குன்னு போட்டு முழுகிவிடுவோம். ஸோ கோல்டு ஃபிஷ் வச்சுருந்தாலும் அதை விட சைஸில் சின்னதாக இருக்க ஃபிஷ்ஷை அது கூட வைக்காதீங்க. முக்கியமாக ஃப்ரைஸை அது கூட வைக்காதீங்க. 8th பிளேஸில் இருக்கிறது பார்க்க ரஃப் அண்ட் டஃப்பாக கொடூரமாக பயங்கரமாக இருந்தாலும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணலையா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேலை சாப்பிட்டுட்டு இருக்கிறது நான் சாப்பிட்றேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு. தெரியாதனமாக நீ என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலும் கண்டிப்பாக உன் மேலே கடிச்சு வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மீன். எஸ், கண்டிப்பாக நேரம் கணிச்சிருப்பீங்க என்னென்னு. காமன் பிளெக்கோஸ், அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய டேங்க் கிளீனர்ஸ்.
டேங்க்கில் இருக்கக்கூடிய பாசியை திங்கிறது அதோட மொதல் வேலை. பாசி தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் உங்கள் மீன் உடம்பு மேலே இருக்க தோலை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பாசி தீர்ந்து போச்சுன்னா அடுத்து அங்கே தான் வருவாங்க இவங்க. ஸோ காமன் பிளக்கோஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன சைஸ் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் இது 2 feet வரைக்கும் வளர்ந்துருக்கு இது வரைக்கும் அக்வாரியமில். அதை விட நேச்சர்லேருந்து இன்னும் அதிகமாக வளர்ந்துருக்கலாம். பட் நம்ம இங்கே வந்து அக்வாரியம் பற்றி மட்டும் தானே பேசுகிறோம், அண்டர் கேப்டிவிட்டி. அதனால் அதை பற்றியே நம்ம போவோம். இது வந்து 2 feet வரைக்கும் ரொம்ப மேசிவாக வளரும். அட் த சேம் டைம் பார்க்குறதையே ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு அரைக்க மாதிரி, நரகத்துலேருந்து அந்த அரைக்க மாதிரி இருக்கும். கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்பாயின் கூட நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் பிளக்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கேவெஞ்சர்ஸாக தான் இருக்கும். அதாவது இறந்து போன டெட் ஃபிஷ்ஷை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்கேவெஞ்சர்ஸாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டையுமே இது வந்து எடுத்துக்கும். வாட் எவர் த ஃபுட் டைப் மேபி, எதாக இருந்தாலும் அதை சாப்பிட்ருக்கும். ஆனால் நீங்கள் மறந்தாப்பில் ஃபுட்டு போடாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷு நிலமையை யோசிச்சு பார்த்துங்க. நான் சொல்கிறது சின்ன சின்ன பிளக்கோஸ்க்கு இல்லை, பெரிய பெரிய பிளக்கோஸ்க்கு நான் சொல்கிறேன். இன் பர்சனல் சொல்கிறேன், எனக்கு இந்த பிளக்கோஸை பார்த்தா பயமாக இருக்கும். அது வேணாம் ஊருங்களேன், சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது. அதனால் பிளக்கோஸ் 8th பிளேஸில் இருக்குது, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸ். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மீன். அந்த சேம் டைம் நம்ம கலெக்ஷன்லேயும் ஒன்று இருக்குது. அது யாருன்னா நம்ம ரவுடி பேபி ஜெயின்ட் கௌராமிஸ். ஜெயின்ட் கௌராமி பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் 4 டைப்ஸ் தெரியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெயின்ட் கௌராமி, அப்புறம் அல்பினோ ஜெயின்ட் கௌராமி, பிளாக் ஜெயின்ட் கௌராமி, அப்புறம் ரெட் டெயில் பிளாக் ஜெயின்ட் கௌராமி. அப்படின்னு எனக்கு மொத்தம் 4 டைப் தெரியும். இதுக்கு மேலே ஏதாவது டைப் இருந்துச்சுன்னா மேபி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம டைட்டில் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய எல்லா ஆட்களுக்குமே பொருந்தும். எஸ், கௌராமி வந்து குட்டியாக இருக்கும்போது ரொம்ப துருத்துருன்னு இருக்கும், ஸோ அக்ரெசிவ், ரொம்ப சேசிங், நிப்பிங், எல்லா பிரச்சனையும் இருக்கும். பட் ஒன்ஸ் அது பெருசாகிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டமெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். எப்படி நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்ல ஆட்டம் போட்டாலும் பெரிய பசங்க ஆன உடனே ஒரு மெச்சூர்டு ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது என்ன சின்ன குழந்தைத்தனமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு மெச்சூர் ஸ்டேட்டை வந்து இது அட்டைன் பண்ணிடும். இருந்தாலும் இதுக்குள்ளே அப்பப்போ ஒரு சின்ன பிள்ளை தன்மை இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னை விட சின்னதாக இருக்க மீனாக இருந்தால் டக்குன்னு முழுங்கிடும். ஜென்ரலாகவே ஒரு ஜெயின் கௌராமி வந்து எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் வளரும். இது எவ்வளோ பெருசு வளருதோ அதை விட இதோட முன்னாடி இருக்க அந்த 2 மீசை இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வளரும். அதுதான் அதோட மேஜர் ஸ்டேட் ஆஃப் அட்ராக்ஷன். இதை நான் சொல்லியே ஆகணும். கௌராமி வந்து குட்டியாக இருக்கும்போது வாய்ஸ் ஷார்ப்பாக அழகாக இருக்கும். அதே கௌராமி பெருசாகிடுச்சு அப்படின்னா பக்கு டாகு மாதிரி ஏதோ கண்ணாடியில் போய் மோதின மாதிரி வாய்ஸ் சப்பட்டையாக முழுக்கட்டின்னு போயிடும். அது வந்து என்கிட்ட ஜெயின் கௌராமிகிட்ட கொஞ்சம் ஒரு பிடிக்காது. பட் இருந்தாலும் குணத்தில் சொல்லக்கூடாது, குணத்தில் தங்கம்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ இதோட டேங்க் மேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கக்கூடிய எல்லா மீனுமே போடலாம், எந்த பிரச்சனையும் வராது. 6th பிளேஸில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரானாவோட ஒன்று விட்ட தம்பி பையன், தட் இஸ் பிளாக் பாக்கு. ஆமாம், பிளாக் பாக்கு தான் நம்மள்ட்ட 6th பிளேஸில் இருக்கார். இவரை பற்றி பெருசாக சொல்லுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்து பிளாக் பாக்குவை பற்றி தெரியும். குட்டியாக இருக்கும்போது நம்மள்ட்ட அக்வாரியம் ஷாப்பில் தம்பி பிரானா வச்சுருக்கேன் வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்டு பேர் 100 ரூபாய்க்கு என்கிட்டலாம் தலையில் கட்டினாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இப்படி ஏமாந்துருக்கோன்னு. ஆனால் இந்த திருட்டு பிரான லிஸ்ட்டில் வச்சது தப்புன்னு எனக்கு அதுக்கப்புறமேட்டு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த பையன் ஒரு சில சம்பவம் பண்ணியிருக்கான். அது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு இவனோட பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட் க்ரஷர், அதுதான் அவன் பேர். ஸோ எதனால் அதுக்கு இந்த பையனுக்கு இந்த பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து அதிகமாக என்ன சாப்பிடுவான்னா வெஜிடேரியன் ஃபுட் தான் சாப்பிடுவான், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டான். தண்ணிக்குள்ளே விடக்கூடிய பழம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து கடித்து சாப்பிடுவோம். இந்த பையனோட பல்லும் நம்மளோட பல்லும் திட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். அப்படி தான் அவனோட வாய் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஜா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த சேம் டைம் இவனோட பைட்டிங் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சிம்பிளாக வந்து ஒரு பிளாக் பாக்கு எவ்வளோ பெருசுக்கு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நான் சொல்கிறேன் 2.25 அடியிலேருந்து 2.25 அடி வரைக்கும் வளரும். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டே இருக்குது. 50 வயசு பழமையான ஒரு பிளாக் பாக்கு ஒன்று இருக்குது. அது திட்டத்தட்ட வந்து 2.5 அடி. என்கிட்டே 2 பிளாக் பாக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பிரானான்னு சொல்லி ஏமாந்து தான் வாங்கினேன். ஆனால் அது 2 பிளாக் பாக்கு. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பசிச்சதுன்னா நம்ம அலிகேட்டர் கார் பண்ணுற மாதிரியே தண்ணியை தூக்கி தூக்கி வெளியே சிலிப்பி விடும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பசிக்குதுன்னு. ஓகே, கம்மிங் பேக் டு அவர் கான்செப்ட்.
இவன் நட்ஸு அப்புறம் சீட்ஸ் எல்லாம் கடிக்கிறேங்கிற பேரில் எவனாவது அவன் இருக்க தண்ணிக்குள்ளே போனான்னா சீடை கடிக்கிறேங்கிற பேரில் வேறு ஏதாவது கடிச்சு வச்சிட்றான். இதனால் பல சம்பவங்கள் ஆயிருக்கு. பட் எதுவும் வெளியே தெரியலை. கேஸ் ஃபைல்ஸ் எதுவும் போடாததுனால உன்னை நான் மன்னிச்சு இந்த இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். இது உன்னுடைய அறியாமை, நீ தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்ட. நீ பழக்கொட்டைன்னு நினச்சி கடிச்சிருப்ப, அது வேறையா இருக்குண்டு. சரி போ, பொழைச்சி போ. இந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட சின்னதாக இருக்கக்கூடிய மீன் கிடைச்சா லபக்குன்னு முழுங்கி நறுக்குன்னு கிடைச்சி படக்குன்னு முழுங்கிடுவான். ஸோ பி கேர்ஃபுல் வித் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ். ஸோ ஓகே கைஸ், ஆல்ரெடி வீடியோ லெங்க் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இதுக்கு மேலே பேசினா நீங்கள் கடுப்பாகி என்ன ஏதாவது சொல்லிடுவீங்க. அதனால் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் அந்த பெல் பட்டனையும் ஒரு அடி அடிச்சு விட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் மறக்காமல் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் மறுபடியும் டாயிங்னு அடிச்சிடும். மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.